அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு வரவு 8 செலவு 10 என வரவுக்கு மீறிய செலவுகளால் அவதியுறும் மகர ராசினியர்களுக்கு வளமான வாழ்வு, சுகபோகங்கள் அருளக்கூடிய சுக்கிர யோக பலன்கள் என்ன? குறிப்பா சுக்கிர பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குரு மற்றும் சூரியனோடு இணைகிறாரு. அது மட்டுமில்லாமல் கடகத்தில் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தரக்கூடியவர். அதாவது பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிலும் சிரமமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வைப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி, தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது. அது மட்டுமில்லாமல் எல்லா வகைகளிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் ஆகும். அசுரகுரு சுக்கிரன் ஆவார். இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையையும் ரசனையையும் அளிப்பவர். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவக்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரும் இவர்தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது, வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம், வைரம் ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் தான். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற்காலை பொழுதை குறிப்பவர் இவர். வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறார். அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன். அப்படிப்பட்ட கலத்திரக்காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்கின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவர் சுக்கிரன். இவர் மிக உயர்ந்த வாகனமா, நடுத்தர வாகனமா, கடைநிலை வாகனமா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பிடுபவரும் இவர்தான். ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பரும். சொந்த வீடு அளிப்பவர் இவர்தான். கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவர். வாழ்நாள் முழுவதும் அதே நிலையில் இருக்க வைப்பவர் இவர்தான். ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது, வலுப்பெற்ற சுக்கிரன் ஆட்சி. சுக்கிரன் பெற்று சஞ்சரித்தால் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு. அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலிய ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குபவர். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். அந்த வகையில் லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சமிடமான 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள்,
தனவிரயம், கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களையும் செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடிகள், சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். ஜாதகத்தில் சுக்கிர பலம் இருந்தால்தான் இதை போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதே போல் சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பர கார்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரனை தரும் சுகங்களை தரும் சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு மற்றும் சூரியனுடன் இணைவதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் கும்பராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்குதுங்க. ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டு சனி மற்றும் ராகுவை தனது 9ஆம் பார்வையாக தோஷத்தை குறைக்கிறாங்க. இதனால் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்குங்க. நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல ஒரு வரன் அமையுங்க. உத்தியோகம் காரணமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்பட இருக்கு. அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய அளவுக்கு அதிகமான கண்டிப்பு மனதில் வெறுப்பை ஏற்படுத்தும். சக ஊழியர்கள் மறைமுக பேச்சுக்கள் மன நிம்மதியை பாதிக்குங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் தடங்கல்கள் ஏற்பட இருக்கு. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு நிர்வாகத்தினருடன் கருத்து வேற்றுமை ஏற்படுங்க. உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது விவேகமான செயல்ங்க. ஏன்னா சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. இத்தகைய தருணங்களை நாம் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே கிரக நிலை அறிவுறுத்தும் பட்சத்தில் அந்தந்த விஷயங்களை நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. மகர ராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டங்கள்ல உங்கள் வீட்டு பூஜை அறையில் வழக்கமாக எரியும் விளக்கை தவிர்த்து புதிய மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.